ஹாய், இப்போ நம்ம புதுசாக ஒரு சேலஞ்ச் ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். அந்த சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கி 3.0ல் பார்ட் டைமாக வீக் ஃபுல்லாக ஒர்க் பண்ணால் எவ்வளோ ஏர்ன் பண்ணலான்றது தான் இந்த சேலஞ்சில் நான் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு டைமிங்னு பார்த்தீங்கன்னா 6 PM - 11 PM. அதில் நம்ம 4 hours 30 minutes லாகின் இருந்தால் போதும். நம்ம இன்சென்டிவ் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா ஆஃப் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணலன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஷிஃப்ட்டு புக் பண்ணிவிட்டு கூட ட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வீக்லியே ஆர்டர் போட்டுட்டாங்க. ஆர்டர் 10.9 kilometers 123 rupees போட்டிருக்காங்க. இன்னும் சர்ஜி இன்னும் வரல. ஸோ பிக்கப் ஆர்டர் தான் வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் உள்ள. வாங்க இந்த ஆர்டர் போய் பிக்கப் பண்ணிவிட்டு டெலிவரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்ஜி டீட்டெயில்ஸும் எத்தனை ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணுன்றதையே நான் இப்போ காட்டுறேன். வரமான எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 7 orders கம்ப்ளீட் பண்ணோன்னா 115 rupees இன்சென்டிவ். 13 orders கம்ப்ளீட் பண்ணோன்னா 210 rupees இன்சென்டிவ். சேம் தான். லாகின் ஹவர்ஸும் அதே தான் கொடுத்துருக்காங்க. 4 hours 30 minutes தான் கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு ஆர்டர் வந்திருக்கு. இந்த ஆர்டர் வந்து டி நகரில் போய் பிக்கப் பண்ணணும். ஸோ வாங்க இந்த ஆர்டர் பிக்கப் பண்ணிவிட்டு டெலிவரி பண்ணிடலாம். லஞ்சில் வந்து நான் ஜொமேட்டோ ஓட்டினேன். 100 rupees பெட்ரோல் போட்டுட்டு 41 kilometers தான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். இன்னும் 9 kilometers நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் பெட்ரோல் போட்டுக்கலாம். நான் லஞ்சில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சார் நான் காட்டுறேன். லஞ்சில் வந்து 701 rupees ஏர்ன் பண்ணியிருக்கேன். 526 வந்து ஆர்டர் இருந்துச்சு. 175 rupees இன்சென்டிவ். டோட்டலாக 9 orders எடுத்திருக்கேன். லாகின் டைம் பார்த்தீங்கன்னா 3 hours 10 minutes கம்மி. ஸோ வாங்க இந்த ஆர்டரை போய் பிக்கப் பண்ணிவிட்டு டெலிவரி பண்ணிடலாம். இந்த ஆர்டர் வந்து ஒரு 10 kilometers வருது. இது எனக்கு வீட்டிலே போட்டுருக்காங்க. நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். சர்ஜி எவ்வளோன்னு சொல்லி காட்ட மறந்துட்டேன். இல்லைங்க சர்ஜை பார்த்துடலாம். மறந்துட்டே இருக்கேன். மெசேஜ் சென்டரில் போனாலும் தெரிஞ்சிடும் எனக்கு சர்ஜி எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு. மண்டே இன்சென்டிவ் பாருங்கள். மண்டே பார்த்தீங்கன்னா 7 to 10 12 rupees தான் சர்ஜி போட்டிருக்காங்க. லஞ்சில் வந்து 18 rupees போட்டிருக்காங்க. இன்றைக்கி 3000 ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதெல்லாம் டே ஒர்க் பண்ணால் எடுக்கலாம். ஸோ நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணுறதுனால பார்ட் டைமாக டின்னர் பிக்கில் மட்டும் ஓட்ட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கஸ்டமர் லொக்கேஷன் வந்துட்டேன். தஞ்சாவூர் ஸ்ட்ரீட்டு தான் போட்டிருக்காங்க. ஆனால் அங்கே சௌந்தர்யா டெய்லர்ஸுன்னு கடை எதுவுமே இல்லை. டீச்சர் கொடுத்துட்டு கால் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா அவர் மேலே வர சொல்கிறாரு. மேலே போய் பிக்கப் பண்ணிக்கலாம். சௌந்தர்யா டெய்லர்ஸ் மேலே இருக்குது. போர்டே கண்ணுக்கு தெரியாத மாதிரி வச்சுக்கிறாரு. அங்கே மேலே போய் பிக்கப் பண்ணிப்போம். ஜீனி ஆர்டர் வந்தது எல்லாமே வந்ததுலேருந்து எல்லாருக்கும் ஈஸியாக போயிடுச்சு. இங்கே இருந்தாங்க ட்ரெஸ்ஸு போட்டு விட்டுறாங்க, சாப்பாடு போட்டு விட்டுறாங்க. இப்போ நமக்கு வந்து இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிக்கலாம். டெய்லர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜீனி ஆர்டர். வந்து நம்ம இந்த ஆர்டர் நம்ம 10 kilometer எடுத்துகிட்டு போகிறோம். கஸ்டமர் லொக்கேஷன் பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குன்னு. ஆலந்தூர் கிட்டத்தட்ட போகுது 10 kilometer. வாங்க இந்த ஆர்டர் பிக்கப் டெலிவரி பண்ணிவிட்டு 8 kilometers வருது. ஸோ நான் இருந்தது 2 kilometers வருதுல்ல. சரி வாங்க இந்த ஆர்டரு டெலிவரி கொடுத்துடலாம். இன்றைக்கி மட்டும் ஏர்னிங்ஸ் எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா ஒரு 700 to 800 அந்த மாதிரி தான் வரும். ஏன் அவ்வளோ வரும்னா சர்ஜும் கம்மி. ஆர்டர் கவுண்ட் வந்து 13 கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஆர்டர் கொடுத்துட்டு நம்ம சார்
நம்மளுக்கு ரிட்டர்ன் அங்கேருந்து ஆர்டர் போட்டு விட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். அக்கௌண்ட் 3 ஆர்டர்ஸ் கவுண்டில் வந்துடும். நம்ம போகிற வழியில் எங்கேயாவது பெட்ரோல் பங்க் இருந்துச்சுன்னா பெட்ரோல் போட்டுக்கலாம். இந்த சைடில் எதுவும் கிடையாது. வேறு என்ன இருக்குது? கமெண்ட்ஸில் வந்து இந்த டவுட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. லன்ச் பீக்கில் வந்து ஜொமேட்டோ ஓட்டுனீங்களே அதோட டைமிங் சொல்லுங்கள், டின்னர் பீக்கோட ஸ்விக்கி டைமிங் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. ஜொமேட்டோவில் வந்து 12 to 3 லாகின் பண்ணேன். அதுக்கப்புறம் டின்னரில் ஸ்விக்கி வந்து 6 to 11 நான் இன்சென்டிவ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா 10:30க்கு மேலே ஆஃப் பண்ணிக்குவேன். அப்படி கம்ப்ளீட் பண்ணலைன்னா மட்டும்தான் 11 கிட்டே போகும். வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கஸ்டமர் லொக்கேஷன் கிட்டத்தட்ட வந்துட்டேன். சாந்தி நகர் 10th ஸ்ட்ரீட்டு. கால் பண்ணிக்கலாம் நம்ம கஸ்டமருக்கு. டோர் நம்பர் 1 10th ஸ்ட்ரீட்டு. என்னடா இருக்குது டோர் நம்பர் 1 2/3 தான் இருக்குது. கால் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சு. டெலிவரி கம்ப்ளீட் மார்க் பண்ணிவிட்டு பெட்ரோல் பங்கை தேடி போயிடலாம். இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பெட்ரோல் பங்க்கு. இந்த ஆர்டருக்கு வந்து 127 rupees நம்மளுக்கு போட்டிருக்காங்க. 46 rupees ரிட்டன் போனஸாக. மேலே பாருங்கள் சர்ஜை ஆன் பண்ணிட்டாங்க. 12 rupees இன்றைக்கி சர்ஜு. இன்னும் நம்ம 6 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னா சிங்கிள் இன்சென்டிவ் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். மேப்பு போட்டு இங்கே பாரத் பெட்ரோல் பங்க் எங்கள் பக்கத்தில் இருக்குது. பெட்ரோலியம் 1 kilometers இருக்குது. இல்லை இது வேணாம், நம்ம ஜோனுக்கு போகிற வழியில் பார்ப்போம். எங்கடா? வேளச்சேரி, நுங்கம்பாக்கம், இதே தான் காட்டுது. அந்த பக்கம் கூட்டிகிட்டு போகுது. ஜோனுக்கு போகிற வழி தான். வாங்க இந்த பெட்ரோல் பங்கு போயிடலாம். நம்ம 150 பெட்ரோல் போட்டுடலாம். ஆ 150. ஓகே. பார்த்தீங்கன்னா நான் 150 பெட்ரோல் போட்டுட்டேன். ஜோனுக்கு மேப்பை போட்டு ஜோனுக்கு போவோம். ட்ரிப் மீட்டர் 0 பண்ண வேணாம், அப்படியே வச்சுக்கலாம். ஜோனுக்கே 4.14 kilometers வருது. 4.2 வருது. சரி வாங்க ஜோனுக்கு போயிடலாம். அவ்வளோதான். இன்றைக்கி பெட்ரோல் ரொம்ப அதிகமாகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் வரைக்கும் நம்மளுக்கு ஆர்டர் ரிசீவ் ஆகலை. ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி 7 ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ எனக்கு மெட்ரோ ஹோட்டலில் ஆர்டர் போட்டுட்டாங்க. அவுட் ஆஃப் ஜோன்லேயே ஆர்டர் போட்டுட்டாங்க. இந்த ஆர்டருக்கு டைம் முடிய போகுது, அதனால் கேமரா ஆன் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணிவிட்டு இந்த ஆர்டருக்கு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு சொல்லி நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன், வீடியோவில் காட்டுறேன். ஸோ வாங்க இந்த ஆர்டரை போய் பிக்கப் பண்ணிடலாம். ஜோனுக்குள்ளே தான் இருக்குது இந்த ஹோட்டல். கிட்ட தான் 3.5 kilometers வருது பிக்கப்பு. பரவாயில்ல, சும்மா போகிறதுக்கு ஆர்டர் போட்டிருக்கானே. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பேட்ச் ஆர்டர் போட்டிருக்காங்க.
இந்த ஆர்டருக்கும் 39 ருபீஸ் வந்திருக்கு. கன்ஃபார்ம் பண்ணுவோம். ரெண்டுமே சேம் ஹோட்டல் தான். போய் பிக்கப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணிட்டேன். இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டு. ஃபுட் ரெடி வந்திருக்கான்னு தெரியல, பார்ப்போம். பரவாயில்லையா, ரெண்டுமே ஃபுட் ரெடி வந்திருக்கு. கன்ஃபார்ம் பண்ணிட்டு பிக்கப் பண்ணிடலாம். எத்தனை வாட்டி தான் இந்த ஃபோட்டோலாம் இருக்கேன். பிக்கப் பண்ணி நான் 9366 எக் மசாலா ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொரு ஆர்டர் இருக்குது 8583. ரெண்டு ஆர்டருமே நம்ம கன்ஃபார்ம் பண்ணி பிக்கப் பண்ணலாம். எப்படியோ நம்மளை இது இடியாப்பம் 4 இந்த ஆர்டர் வந்து அவுட் ஆஃப் இடத்துல ஜோனுக்குள்ளேயே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து சிஐபி நகர் டெஸ்ட் மெயின் ரோடு, இன்னொன்று வந்து வரதராஜன் தெரு. வரதராஜன் தெரு வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. பிரச்சனை இல்லை. வாங்க இந்த ஆர்டரை போய் டெலிவரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆர்டர் எடுப்போம். இன்னும் நம்ம 10 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போதைக்கு 3 ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நாங்கள் சீக்கிரமாக போய் டெலிவரி கொடுத்துட்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கஸ்டமர் லொக்கேஷன் வந்துட்டேன். நம்ம வீடு எங்கே இருக்குது? ஆப்போசிட் டு வேக் ஃபிட். ஸோ வேக் ஃபிட் ஆப்போசிட்டில் தான் நிற்கிறோம். கரெக்டாக கால் பண்ணிப்போம், வர சொல்லிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆர்டர் கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சு. டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுக்கு பே அவுட் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 38 ருபீஸ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டருக்கு போய் டெலிவரி பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸில் நம்ம இந்த ஆர்டரை டெலிவரி பண்ணிட்டோம். கிட்ட ஆர்டர்ஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ண வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்ப்போம். இன்றைக்கி என்ன எழுதி வச்சுருக்கோ அதன் இப்படியே தான் நடக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் கஸ்டமர் லொக்கேஷன் கிட்டே வந்துட்டேன். ரீச் கொடுத்துட்டு கால் பண்ணி வர சொல்லிடலாம். இங்கே தான் ஹாஸ்டல் இருக்குது. இங்கே நான் நினைக்கிறேன். கஸ்டமர் மேலே இந்த பேக் போட்டிருக்காங்க. இந்த பேக்கில் போட்டுடலாம். ஓகே. இந்த ஆர்டருக்கு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டருக்கு போவோம். 3 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 3 ஆர்டர்ஸ்க்கு 205 ருபீஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம 4 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணோன்னா 1 இன்சென்டிவ் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். நம்ம ஜோனுக்குள்ளே தான் இருக்கேன். நெக்ஸ்ட் ஆர்டர் எடுப்போம். பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஆலந்தூருக்கு அனுப்பிச்சி விடுறாங்க. இந்த ஆர்டருக்கு சர்து போட்டும் கம்மியாக தான் வருது. 9.18 கிலோமீட்டர்ஸ்க்கு 97 ருபீஸ் தான் போட்டிருக்காங்க. சிங்கிள் ஆர்டராக பேட்ச் ஆர்டரான்னு தெரியல. சிங்கிள் ஆர்டர் தான். இந்த ஆர்டர் நம்ம கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு 5 ஆர்டர் கவுண்ட் வந்துடும். இந்த ஆர்டரை பிக்கப் பண்ண போயிடலாம். போகிற வழியிலே பேட்ச் ஆர்டர் போட்டால் கூட போடுவாங்க. எதாக இருந்தாலும் ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி தான். அப்படி இல்லைனா பிக்கப் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்டில் போட்டுருவாங்க. பிக்கப் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் 5 மினிட்ஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பேட்ச் ஆர்டர்லாம் போட மாட்டாங்க. நான் சொமேட்டோவில் அப்படி கிடையாது. நீங்கள் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. கஸ்டமர் லொக்கேஷன் கிட்டே வந்தால் கூட
பேட்ச் ஆர்டரை போட்டு அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெலிவரி பண்ண சொல்லுவேன். அதை மாதிரி வராமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அது எதுன்னு சொல்லி கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அங்கே போய் இந்த ஆர்டரை போய் பிக்கப் பண்ணிக்கலாம். சபா ஒரு வழியாக எஸ்எஸ் ஹைட்ராபாத்துக்கு வந்தாச்சு. பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. ரீச் ஹோட்டலுக்கு போகிறதுக்கே டிராஃபிக்காக இருக்குது. ஆர்டரை ரீச்சர் கொடுத்துட்டு பேக் ஃபோட்டோ கொடுத்துட்டு ஓகே பேக் ஃபோட்டோ போட்டு வேண்டியதான். பிளாக்காக இருக்குது. பிக்கப் போட்டாச்சு. சரி பேகு ஃபோட்டோ போட்டாச்சு. நம்ம ஆர்டர் சொல்லி பிக்கப் பண்ணிக்கலாம். ஆர்டர் நம்ம வாங்கியாச்சு. பிக்கப்பை போட்டுடலாம். பிக்கப்பை போட்டு ஆலந்தூருக்கு போய் ஆகணும். ரிட்டர்ன் ஆட்டு வருமா வராதா? எத்தனை கிலோமீட்டரு? ஆலந்தூர் பரமேஷ் நகர் ஆதம்பாக்கம் கிட்ட வருது. வாங்க இந்த ஆர்டரை கொடுத்துட்டு அங்கேருந்து ரிட்டன் ஆர்டர் எடுத்துகிட்டு வருவோமான்னு தெரியல. அங்கே கஸ்டமர் லொக்கேஷன் அங்கே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரு கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சு. டெலிவரி கம்ப்ளீட் மார்க் பண்ணிவிட்டு எவ்வளோ பே அவுட் வந்திருக்குன்னு பார்க்கலாம். 101 rupees போட்டிருக்காங்க. 22 rupees ரிட்டர்ன் போனஸு, 12 rupees சர்ஜ் போனஸு. நெக்ஸ்ட் ஆர்டர் போவோம். அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கிறதுனால ஜோனுக்கு போகணுன்னு காட்டுது. நம்ம 4 ஆர்டர்ஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் ஆர்டர் கவுண்ட்டில் பாருங்கள் 5 ஆர்டர் கவுண்ட்டுன்னு காட்டுது. இன்னும் நம்ம 2 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா 1 இன்சென்டிவ் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் இன்னும் 8 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா 2nd இன்சென்டிவ் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். நாங்கள் ஜோனுக்குள்ளே போவோம். ஸோ நான் கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு வச்சிடுறேன். பீக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்சென்டிவ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், எத்தனை கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்கேன்றதை வீடியோவில் ஆட் பண்ணுறேன் கடைசியில். இன்னும் 2 hours 30 minutes தான் இருக்கணும். பார்த்தீங்கன்னா பாருங்கள் அவுட் ஆஃப் ஜோன்லேயே ஆர்டர் போட்டுட்டாங்க. சூப்பர். இங்கேருந்து ஜோனுக்கு கரெக்டாக ஆர்டர் வந்திருக்கு. இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா 8 rupees தான் சர்ஜ் இருக்குது. அதனால் இந்த ஜோனோட சர்ஜ் தான் நம்மளுக்கு வரும். 5.98 கிலோமீட்டர்ஸ்க்கு 64 rupees கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 10 கிலோமீட்டர்ஸ் வருது பிக்கப்புக்கு. 1 கிலோமீட்டரு. வாங்க இந்த ஆட்டோ போய் பிக்கப் பண்ணிவிட்டு பீக்கை முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:48 ஆகுது. இந்த ஆர்டரோட நம்ம ஆஃப்லைன் போயிடலாம். இன்சென்டிவ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சீக்கிரமாக ஆஃப்லைன் போயிடலாம். கோ ஆஃப்லைன். ஏன் சீக்கிரமாக போயிடலான்னா உடனே ஆர்டர் போடுறவங்க, அது நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சுன்னா 9:45க்கு ஒரு ஆர்டர் வந்தது. 12 கிலோமீட்டர்ஸ்க்கு மாங்காடு கிட்டத்தட்ட வந்தது. அந்த ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன், கைப்பட்டு அக்செப்ட் ஆகிடுச்சு. வேறு எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி எடுத்துன்னு போய் டெலிவரி கொடுத்துட்டேன். அது கொடுத்ததுக்கப்புறம் 3 ஆர்டர் நான் கம்ப்ளீட் பண்ணணும். அதையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நான் லாஸ்ட் ஆர்டர் எக்மோரில் கொடுத்துட்டேன். எக்மோரில் கொடுத்த உடனே ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம அங்கேருந்து ரிட்டன் ஆர்டரும் போட்டு விட்டாங்க ஜோனுக்கு. அதை எடுத்துகிட்டு இப்போ கொடுத்துட்டேன். இன்சென்டிவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆர்டர் கவுண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ டோட்டலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 888 rupees ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஆர்டர் கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா 11 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆனால் ட்ரிப் கவுண்ட்டில் 14 ஆர்டர்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். அந்த லாங் போனதில் 2 ஆர்டர் கவுண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் 8 கிலோமீட்டர் போனதில் அதில் ஒரு ஆர்டர் 2 ஆர்டர் அப்படி கவுண்ட் ஆச்சு.
இப்போ நம்ம இன்சென்டிவ் கால்குலேட் பண்ணிக்கலாம். 888 ப்ளஸ் 210 ருபீஸ் இன்சென்டிவ், டோட்டலாக 1098 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன். பெட்ரோலுன்னு பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் ஆச்சு. இன்றைக்கி டின்னரில் மட்டும் 200 ஆச்சு. டோட்டலாக நம்ம எத்தனை கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கோம்? 134 - 40. டோட்டலாக நம்ம டின்னர் பீக்கில் மட்டும் 94 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். நான் அது 1 டேக்கு ட்ரைவ் பண்ண வேண்டியது டின்னரில் மட்டும் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். எல்லாம் அந்த கடைசி ஆர்டர் மாங்காடு ஆர்டர்னால தான் டிலே ஆகிடுச்சு. ஸோ எனிவே வீக்லி பார்ட் டைம் சேலஞ்சில் நம்ம டே 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் 6 டேஸ் இருக்குது. இப்போ டோட்டலாக நம்ம டெய்லி எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறோம், எவ்வளோ பெட்ரோல் ஆகுதுன்னு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். 134 கால்குலேட்டரில் போட்டுக்கலாம். 134 - 40, 94 கிலோமீட்டர்ஸ் ஒன் டே. பெட்ரோல் வந்து 200. ஸோ இப்போ நான் வீட்டுக்கு போகிற நேரம் வந்துச்சு. சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பயங்கரமாக டயர்டாக இருக்குது. வீட்டுக்கு போய் ஒரு தூக்கத்தை ஒன்று போடணும். நாளைக்கு 6 மணிக்கு கரெக்டாக ஷார்ப்பாக வீடியோ அப்லோட் ஆகும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.